ஸ்டார் டைம்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். லால் சலாம் திரைப்படத்துடைய விமர்சனத்தை இப்போ பார்க்க போகிறோம். லால் சலாம் திரைப்படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த், தம்பி ராமையா, செந்தில் மற்றும் பலர். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. டைட்டிலே போடுறாங்க. நம்ம காலகாலமாக வந்து ரஜினிகாந்த் அவருடைய இன்ட்ரோ டைட்டில் நம்ம பார்த்துருக்கோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு வந்ததுக்கு பிறகு அங்கேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்னே போடுறாங்க. உண்மையிலேயே வந்து அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்த பேரில் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்து இது மாதிரியும் அந்த டைட்டிலை வந்து நாங்கள் விடக்கூடாதுன்றதுக்காக மும்முரமாக வந்து செயல்பட்டுருக்காங்க பொழுது. அதனால் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்ற டைட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி, அதெல்லாம் அவங்க படத்துக்கு வரும். படத்தில் என்ன கதை இருக்குது? ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் நடக்கிற ஊரில் லோக்கல் நடக்கிற விஷயங்கள் தான். 2 கிரிக்கெட் டீம் இருக்கும். அதாவது ஒரு கிரிக்கெட் டீம்லேருந்து பிரிஞ்சு இன்னொருத்தர் வந்து இன்னொரு கிரிக்கெட் டீம் ஓப்பன் பண்ணி அந்த டீமை ஜெயிக்க வச்சுட்டே இருக்காரு. ஆனால் ஏற்கனவே இந்த டீம் வந்து கண்டினியூவாக தோத்துட்டே இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளே எந்த மாதிரி பகையாகுது, இந்த கிரிக்கெட் மேட்சில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, அந்த ஊரில் நடக்கிற திருவிழாவில் என்னென்ன பகையாகுது, யாராருக்கு என்னென்ன பகை, இதுக்கு நடுவில் அரசியல்வாதிகள் வந்து எப்படி வந்து சாதகமாக தங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத விரிவாக சொல்கிறது தான் இந்த வந்து லால் சலாம். சரி, லால் சலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கேரக்டர் என்ன இல்லை. அவர் வந்து ஒரு மும்பையில் ஒரு தொழிலதிபராக இருக்கார். மொய்தீன் பாய் அப்படின்ற ஒரு கேரக்டரை படத்தில் நடிச்சிருக்காரு. இவருடைய சொந்த ஊரும் அதே கிராமம் தான். கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்திலிருந்து அவர் மும்பைக்கு பிஸ்னஸ் விஷயமா வராரு. அவருடைய மகனாக வரக்கூடியவர் தான் திரு விக்ராந்த் அவர்கள். அவர் கிரிக்கெட்டில் பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்ற எய்மில் இருக்கார். ஒரு டைமில் ஊரில் நடந்த ஒரு கலவரத்தில் அவருடைய கையை எடுக்க நேர்ந்தது. அதனால் வந்து ஒரு ரஞ்சி ட்ரோஃபி விளையாட வேண்டிய நிலைமையும் இந்தியாவுக்காக பெருமை சேர்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அதுக்கு பழி வாங்குவதற்காக விஷ்ணு விஷால் அவர்களை பழிவாங்க துடிக்கிறார். ஆனால் விஷ்ணு விஷால் அவர்களுடைய குடும்பமும் ரஜினி அவர்களுடைய குடும்பமும் சிறு வயதிலிருந்தே வந்து நட்பாக பழகிட்டு வராங்க. அந்த தருணத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்களே மறைமுகமாக விஷ்ணு விஷாலை காப்பாற்றுற மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது. தன் மகனையும் விட்டுக்கூடாது, தன் நண்பன் மகனையும் விட்டுக்கூடாதுன்ற ஒரு அழுத்தமான ஒரு கேரக்டரில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. இறுதியில் என்ன ஆச்சு? இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா? இந்த 2 மதங்களுடைய நல்லிணக்கம் என்ன? இந்தியாவில் இந்து முஸ்லீம் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத ஒரு நேர்கோடான ஒரு பார்வையில் சொல்லியிருக்கிற படம் தான் இந்த லால் சலாம். படத்தில் பெரிய ப்ளஸ் என்ன சொல்லணும்னா நம்ம ரஜினிகாந்த் சார் தான் சொல்லணும். ரஜினிகாந்த் வந்து ஒரு இந்த படத்துலேயே ஒரு மெச்சூரிட்டியான கேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் சொல்லணும். மற்றவர்களுடைய கேரக்டர் வந்து அழுத்தமாக வந்து மனசில் பதியலை அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையை சொல்ல போனால் அதுதான் உண்மை. யாருடைய கேரக்டருமே வந்து ஒரு அழுத்தமாக நிற்கலை. எக்க பார்த்தா சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, திருவிழான்றாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, அவ்வளோதானே இருக்கே தவிர என்ன வந்து ஒரு அழுத்தமான கதை, என்ன ஒரு ஆழமான இந்த படத்தில் ஒரு திரைக்கதை இருக்குது அப்படின்ற போது ஒரு கேள்விக்குறியாக தான் நிற்குது. ஆனால் இது எல்லாமே தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் யாருன்னா நம்ம மொய்தீன் பாய் அவர்களுடைய கேரக்டர் தான். சரி, எல்லாருமே அதாவது படம் என்னையா படம் அப்படின்னு உட்காந்துருக்கும். திடீர்னு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எழுப்பி வச்சுருந்தார் நம்மளை. என்ன எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது திடீர்னு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எழுப்பி வச்சுருந்தார். ஸோ ரஜினிகாந்த் வர அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. உண்மையிலே கிளைமேக்ஸில் ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பாரம்பரியமாக வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயமா இருந்தால் கூட திரு ரஜினிகாந்த் வாயால் அதை சொல்லும்போது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பையும் அதை நம்ம ஆழமாக யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இறுதியாக. இதுதான் வந்து லால் சலாம் படத்துடைய சுருக்கமான கதை. இந்த படம் வந்து மக்களுடைய பார்வைக்கு எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நினச்சி வந்தீங்கன்னா ரஜினிகாந்த் போர்ஷனை மட்டும் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இன்றைக்கி வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள படம், இது வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள படமாக கருத்தாக எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் அது அப்படியே எடுத்துக்கலாம். மொத்தத்தில் வந்து இந்த படத்தை வந்து ப்ரீவியஸ் படங்கள், அதாவது ரஜினிகாந்த் அவருடைய ப்ரீவியஸ் படங்களை பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு படி கம்மி தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. படம் முழுக்கவே திரு ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கார். அதனால் வந்து நீங்கள் வந்து ரஜினிகாந்த் படம் இல்லை அப்படின்லாம் நினச்சிட வேண்டாம். கண்டிப்பாக படம் முழுக்கவே ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. மொய்தீன் பாய்ன்ற ஒரு கேரக்டராக வாழ்ந்திருக்காரு கூட சொல்லலாம். ஏஆர் ரஹ்மானுடைய இசை, ஒரு டைமில் வந்து ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரியும். இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு கூட வந்து மனசில் நிற்க மாட்டேங்குது. அது ஏன் புரியல? ஏஆர் ரஹ்மானுக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியல. ஒரு பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஒரு சாங்ஸாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே இந்த சாங்ஸ்னால தான். நீங்கள் ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் ஒன்றும் கேட்குற மாதிரியே இல்லை. அதுவும் இல்லாமல் பெரிய லெவலில் ஹிட் ஆக மாட்டேது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. எல்லா சரக்கையும் அடிச்சு முடிச்சிட்டாரா ஃபஸ்ட்டே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க தோணுது. அந்த தேர் திருவிழான்ற ஒரு பாடல் மட்டும்தான் ஓரளவுக்கு மனசில் வந்து, அதாவது வார்த்தைகளே புரியுற மாதிரி ஒரு மியூசிக் கூட இருக்குது அந்த பாட்டு. மற்றபடி எந்த பாட்டு வருது, எங்கே வருது, கதாநாயகியாக ஒருத்தர் வராங்க விஷ்ணு விஷாலுக்கு வந்து லவரா, அவங்க என்ன ஆனாங்க எப்படி ஆனாங்கன்னு தெரியல. அதை அப்படியே முடிச்சிட்டாங்க. 2 3 சீன் வராங்க. 2 3 சீன் விஷ்ணு விஷால்கிட்ட லவ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ஷன் எடுத்திருக்காங்க தவிர மற்றபடி ஒரு அந்த காதல் கதை வந்து ஒரு அழுத்தமாகவும் இல்லை. ரஜினிக்கு மனைவியாக வந்திருக்காங்க நிரோஷா. நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். செந்துருப்பு நிரோஷாலாம் எல்லாருக்குமே தெரியும்.
அவங்களுடைய கேரக்டரும் வந்து அழுத்தமாக வந்து நிற்கல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம நகைச்சுவை செம்மல் செந்தில் அவர்கள் வந்து இந்த படத்தில் தோன்றியிருக்காரு. 2, 3 விஷயங்கள் வந்து பேசுகிறாரு. அதெல்லாம் வந்து ஊரில் இருக்கிற, அதாவது கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம கிராமம் பண்பாடு, மண் வாசனை மிகுந்த அந்த பெரிய மனிதர்கள் எல்லாம் தெரிய அவர் சொல்கிற டைலாக் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்படின்றது 2, 3 இடங்கள்ல வந்து செந்தில் அவர்கள் வந்து மனசையே நெகிழ வைக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு இயல்பான யதார்த்தமான ஒரு ரோல், இந்த வயதிலே வந்து இந்த மாதிரி ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு. அது பெரிய விஷயம்தான். தம்பி ராமையா அவர்கள் நல்ல வீரமான வசனங்கள்லாம் பேசுறாரு அங்கங்க. கூடவே வந்து நகைச்சுவைக்காக வந்து திரு தம்பிதுரை அவர்கள் போட்டிருக்காங்க. அவர் படத்தில் அங்கங்கே இருக்காருன்னு தான் தெரியுது தவிர பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்கோர் பண்ண முடியல அந்த படத்தில். மொத்தத்தில் லால் சலாம் இது வந்து மொய்தீன் பாய் அவருடைய